இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில அவர் மனிதனாய் பிறந்து அவர் வளர்ந்த ஊழியத்தை அவர் ஆரம்பிப்பதற்கு இந்த யோர்தான் நதியில ஒரு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவின் ரூபமாய் அவர் மேல் வந்து இறங்கினார். வேதத்தில் வாசிக்கிறோம், அளவில்லாமல் அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். 100% அவர் தேவன், அதே நேரத்தில் 100% அவர் மனிதன். அப்போ ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை நிறைவேற்ற, பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க இயேசுவுக்கே பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவைப்பட்டிருக்குமானால் நமக்கெல்லாம் எவ்வளவு தேவைப்படும். வலது கரத்தை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மேல நீங்க அசைவாடணும்பா. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சலாலம் என்னை கொண்டு செல்லணும். ஒரு அக்கினி அபிஷேகம் என் மேல ஊற்றப்படணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு மறுரூப அனுபவத்தை நீங்க எனக்கு தரணும் ஆண்டவரே. ஆவியில நான் நிறைந்திருக்கணும்பா. ஆவியினால நான் நடத்தப்படணும் ஆண்டவரே. அதை நான் வாஞ்சிக்கிறேன், அதை நான் விரும்புகிறேன், அதை நான் ஏங்குகிறேன். தேங்க்யூ லார்ட். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், என் மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய. நல்ல வாஞ்சியோட பாடுங்க. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ வெண்புறாவை போல முழங்காலை முடக்கியது முழங்கால அளவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால அளவல்ல. நீச்சல் ஆழம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே. விண்ணக காற்றே நீ வெண்புறாவை போல, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், என் மேல் வந்த மந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்யுமே. விண்ணக காற்றே நீ வெண்புறாவை போல, விண்ணக காற்றே நீ வெண்புறாவை போல. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், விண்ணக காற்றே நீ வெண்புறாவை போல. மறுரூப அனுபவம் எனக்கு
மலைதனிலே பின்னக காற்றே நீ வெண்புறாவை போல பின்னக காற்றே நீ வெண்புறாவை போல இன்மேல் வந்த மந்திடும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களை நிரப்புகிறவரே, ஊற்றப்படுகிற ஆவியானவரே, அருள் மழையாய் பொழியப்படுகிறவரே, அக்கினியாய் இறங்கி வருகிறவரே, எங்கள் மேல் இந்த வல்லமையை ஊற்றுகிறவரே. Thank you Jesus. Hallelujah. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் அசைவாடுறாருன்னா அங்கே ஏதோ ஒரு செயல் இருக்கும். பைபிளை பார்க்குறோம், அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அப்படின்றது. இந்த கட்டடம் அசையணும்னா ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டால் தான் என்ன செய்யும்? அசையும். ஆனால் அங்கே நிலநடுக்கம் என்ன செய்யல, ஏற்படலை. ஆவியானவர் அவர்கள் ஜெபங்களை அங்கீகரிக்கிறார் என்பதற்கு அடையாளமா அந்த இடத்தை அசைத்தார். ஏன்னா பயங்கர எதிர்ப்பு, பயங்கர தடை, அடி விழுந்திருக்கு, மிரட்டப்பட்டு இருக்கிறார்கள். இந்த இயேசுவை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசக்கூடாதுன்னு அவர்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் விசுவாசிகளோடு அப்போஸ்தலர்கள் இணைந்து ஜெபித்த போது அவங்க கூடியிருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்ம பெற்றவர்களாய் கடினமான பாதைகளை கடந்து செல்லும் போது நம்ம ஜெபிப்போமானால் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை அசைப்பார். சில கடினமான மனிதர்கள் மூலம் நம்ம பாதிக்கப்பட்டு அதனால வேதனைப்படும் போது ஆவியில நிறைந்து நாம் ஜெபிப்போமானால் அந்த கடின இருதயங்களை கர்த்தர் அசைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படி எல்லாரும் ஆவியில ஒருமனப்பட்டு ஜெபித்து தேவ பிரசன்னத்தை அனுபவித்து ஆவியானவரின் கிரியைகளை பார்க்க தான் வந்திருக்கிறோம். நிச்சயமா இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். சந்தோஷமா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்றிருந்தால் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல மனந்திறந்து துதிங்க, மனந்திறந்து துதிங்க, நல்ல விட்டு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில நல்ல நிறைந்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்காக அசைக்க முடியாத சூழ்நிலைகளை அசைப்பார். மாறாததெல்லாம் மாறும், மாற்றம் அடையாததெல்லாம் மாற்றம் அடையும், திருத்தப்படாததெல்லாம் திருத்தப்படும், சரி செய்யப்படாததெல்லாம் சரி செய்யப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற வல்லமை இந்த ஆவியில் இருக்கிறது, இந்த ஆவியானிடத்தில் இருக்கிறது. ஆமே. நீங்க நல்ல ஆவியில ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையின் உலர்ந்த பகுதிகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமே. ஹல்லேலூயா. பயன் இல்லாத பகுதிகளை கர்த்தர் மாற்றுவார். வறட்சிகளை கர்த்தர் மாற்றுவார். குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். ஆவியானவர் அசைவாடும் போது, அவருடைய வல்லமை வெளிப்படும் போது, அவருடைய மகிமையை நாம் பார்ப்போம், அவருடைய கிரியைகளை நாம் காண்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. செயல்பட முடியாத காரியங்கள் எல்லாம் செயல்படட்டும் ஆண்டவரே. ரபாலா ஷியாந்தானா மகாதானா தியாங்கரபா உரபாலா தியாந்தாலா ரபோஷாக்கா பாலா பரபா லிகாமானா துரபாலா ஷியாந்தரபாலா பலபா லிபாபாரா துரபாலா ஷியாந்தரபாலா பலபா. ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேவனே, உமக்கு நன்றி. அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் நல்ல ஆவியில நிறைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க, மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. உங்களை அவர் நிரப்புகிறவர், உங்களை அவர் பலப்படுத்துகிறவர். பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. உங்களுக்கு பலன் இல்லை, உண்மைதான். ஆனால் இந்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள்.
உலகம் எங்கும் அவருக்கு சாட்சியாய் மாறுவீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. Glory be to Jesus. பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு. வாஞ்சியோட பாடுங்க. எங்களை, எங்க குடும்பத்தை, எங்க பிசினஸ், எங்க வேலைய, படிப்ப நீங்க நடத்துங்கப்பா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை, ஓ ஆட்கொண்டு எங்களை, அன்பினால் இன்று, அன்பினால் இன்று. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஓ ஆவியான எங்கள் அன்பு. ஆமென். பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலப்படுத்துகிறவர், எல்லா நிலைகளில் உங்களை பலப்படுத்துவார். ஓ சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லுன்னா ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை இயேசுவே, ஆவியானவரே, அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று. ஆவியான எங்கள் அன்பு. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆவியானவர் நம்மை நடத்துவார்? நடத்துவாரா? நீங்க அவருடைய உதவியை நாடினால், ஆண்டவரே என்னை நடத்துங்க அப்படின்னு நீங்க உங்களை விட்டு கொடுத்தால் கண்டிப்பா அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. எனக்கு முடிவு பண்ண முடியல, எனக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியல, எனக்கு இதை எப்படி செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவரே நீ எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இந்த எதிரியை, இந்த சத்துருவை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நீங்க கேட்டு பாருங்க, ஆவியானவர் உதவி செய்வார். இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியல ஆவியானவர், இதெல்லாம் என்னால தாங்க முடியலப்பா. அவர்கிட்ட சொல்லி பாருங்க, அதற்கு வேண்டிய பலனை அவர் உங்களுக்கு தருவார். அந்த கிருபைய அவர் உங்களுக்கு தருவார். நீங்க இந்த ஆவியானவரை அதிகமா வாஞ்சிங்க, ஆவியானவர் அதிகமா வாஞ்சிங்க, விரும்புங்க. தென்றல் காற்றாக நீங்க என்ன தொட்டு தழுவனப்பா.
உங்க பிரசனம் எனக்கு இனிமையா இருக்குன்னு ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், இவைகளுக்கு நடுவில் நான் சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. நான் உயிர் மீட்சி அடையணும் ஆண்டவரே. என்ன நடத்துங்கப்பா, என் கூட இருந்து என்ன நடத்துங்கப்பா. எனக்கு வேண்டிய பலனை தாங்கப்பா. அல்லேலூயா. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவர். தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. உம் தெய்வீக பிரசன்னத்தினா என்னை மெய்மறக்க செய்திடுமே. உம் தெய்வீக பிரசன்னத்தினா என்னை மெய்மறக்க செய்திடுமே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா, புது பாட்டாக என்னை சூழும். தேனாக தித்தித்திடுமே உம்மை நாவாலே துதித்திடுவே. தேனாக தித்தித்திடுமே உம்மை நாவாலே துதித்திடுவே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு புது பாட்டாக என்னை சூழும். தென்றல் காற்றாக என்னை தொட்டு ஆவியானவர். பசுமையான மேய்ச்சல் தாருமே, எனக்கு அமைதியான வாழ்க்கை வேண்டுமே. பசுமையான மேய்ச்சல் தாருமே, எனக்கு அமைதியான வாழ்க்கை வேண்டுமே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவர். தென்றல் காற்றாக என்னை தொட்டு புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் மட்டும் நம்மளை நிரப்பிட்டார்னா உயர்வு வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும், விடுதலை வந்துடும், அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதோடு மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, ஒரு பொருட்காட்சி நடந்துட்டு இருந்த இடம், பலூன் விற்பனை செய்கிற ஒரு நபர் அழகழகு கலர்ல நிறைய டிசைன்ஸ்ல பலூன்கள் எல்லாம் பறக்க விட்டுட்டே இருந்தார். இதை பக்கத்துல இருந்து ஒரு சின்ன பையன் என்ன செஞ்சுட்டே இருந்தான், பார்த்துட்டே இருந்தான். அப்படியே ஒவ்வொரு கலராக அவன் பார்த்தான். அதில் கருப்பு கலர் மட்டும் இல்லை. கருப்பு கலர் பலூன் மட்டும் எங்கே இருக்கு? அவர் கையில் நீ இருக்கு. அப்போ அவன் நினச்சிட்டான், கருப்பு கலர் பலூன் மட்டும் என்ன செய்யாது, பறக்காது போல அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து, அங்கிள் உங்கள் கையில் இருக்கிற மற்ற கலர் பலூன்ஸ், மற்ற டிசைன் பலூன்ஸ்லாம் மேலே உயரமாக நினச்சிது
பறக்குதே, இந்த கருப்பு கலர் பலூன் மட்டும் பறக்காதா? அது கருப்பா இருக்கிறதுனால பறக்காதா அப்படின்னு கேட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த மனிதர் அந்த குட்டி தம்பியை பார்த்து சொன்னான்னா, தம்பி, இந்த பலூன் மேல பறக்கிறது கலரை வச்சு கிடையாது, டிசைனை வச்சு கிடையாது, அதுக்குள்ள நிரப்பப்படுகிற காற்றை வைத்து. அவன் கண்ணு முன்னாடியே கருப்பு கலர் பலூன்ல காத்து அடித்து அப்படி பறக்க விட்டான். அது உயர பறந்து போனதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. படிச்சவங்க தான் உயர்த்தப்படுவாங்களா? அறிவுள்ளவங்க தான் ஆசீர்வாதமா இருப்பாங்களா? திறமை உள்ளவங்க தான் மேன்மை அடைவாங்களா? நல்ல பேக்ரவுண்ட் இருந்தா தான் உயர்ந்த நிலைக்கு வர முடியுமா? அழகா இருந்தா தான் ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? இல்லவே இல்லைங்க. யாரா இருந்தாலும் ஆவியின் நிறைவு ஒரு நபருக்குள்ள இருந்தா அந்த நபர் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற முடியும். சாமுவேல் மோரிஸ் அப்படிங்கிற ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ரட்சிக்கப்பட்டான். அவனுக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை. ஆனா அவன் அப்படி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. நியூயார்க்ல ஒரு போதகர் இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு, அன்னைக்கெல்லாம் கப்பல்ல பிரயாணம் பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் கப்பல்ல பிரயாணம் பண்றதுக்கு பணம் கிடையாது. ஆனா கப்பல் என்ன செஞ்சிட்டான்? ஏறிட்டான். இந்த கப்பல் மாலுமிட்ட கெஞ்சினான், ஐயா நீ எப்படியாவது நியூயார்க்ல கொண்டு போய் விட்டுருங்க, நான் பரிசுத்த ஆவியை பெறணும். நீ என்ன வேலை சொன்னாலும் இந்த கப்பல்ல நான் என்ன செய்யறேன். சரி. போட்டிருந்த ஒரே ட்ரெஸ்ஸுங்க. 5 மாதம் கடல் பிரயாணம். 5 மாதம் யோசிச்சு பாருங்க, ஒரே ட்ரெஸ். அந்த கப்பல் மாலுமி அந்த சின்ன பையனு கூட பார்க்காம என்ன கொடுமைலாம் பண்ண முடியுமா அவ்வளோ கொடுமை பண்ணான். ஆனா அந்த இளைஞன், அந்த சிறு பிராயத்திலிருந்து வாலிப பருவத்தை அடைந்த அந்த நபர் ஒரே ஏக்கம், பரிசுத்த ஆவியை பெறணும். 5 மாதத்துக்கு அப்புறம் கப்பல் நியூயார்க் போச்சு. அவன் விரும்பினபடியே பாருங்க அந்த போதகரை அவன் சந்தித்தான். அவனை கூட்டி கொண்டு போய் விட்டவன்ட்ட கூட காசு கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, பணம் கிடையாது. அந்த பணத்தை அந்த போதகர் தான் கொடுத்தான். அந்த போதகர் அவன் நிலைமையை பார்த்தான், உருவத்தை பார்த்து எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. 5 மாசம் ஒரே ட்ரெஸ், சரியா சாப்பிடாம சரியா தூங்காம ஒரு மாதிரி. ஏற்கனவே அந்த இனத்தை சேர்ந்தவர் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. அவர் பார்த்தா, நீ ரெஃப்ரெஷ் ஆகு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, சாப்பிடு, இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பரிசுத்த ஆவியானவரை பத்தி என்ன செய்வோம், நம்ம பேசுவோம் அப்படின்னா குதிரை வண்டியில் ஏற்றி அவரை கூட்டிட்டு போனா, இந்த தம்பி இந்த கருப்பினத்தை சேர்ந்தவர் ஏத்தினால வெள்ளக்காரெல்லாம் இறங்கிட்டானோ, இவனை ஏத்தின வண்டியில் நாங்கள் நினைச்ச மாட்டோம், வரமாட்டோம். அல்லேலூயா. ஆனா அவர்களுக்கு வேற வண்டியை அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த போதகர் அவனை தன்னுடைய வண்டியில கூட்டிட்டு போய், பாத்தியா இந்த கட்டடத்தை பாத்தியா, அதை பாத்தியா, என்னெல்லாமோ சொல்றாரு. ஆனா இவனுக்கு எதுவுமே உள்ள போல. அவன் கேட்டான், நான் பிஷப், எனக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க எப்ப ஹெல்ப் பண்ணுவீங்க? அவனுக்குள் இருந்த அந்த தனியாத தாகத்தை பார்த்த அந்த பிஷப் பாருங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதான் தாமதம். ஆவியின் நிறைவு அவன் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. அந்நிய பாஷையில பலமாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த முதல் நாளிலேயே 17 பேரை ரட்சிப்புகள் நடத்தினான். அல்லேலூயா. ஆள் யாரு? கருப்பினத்தை சேர்ந்தவன். படிப்பு கிடையாது, வசதி கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, பணம் கிடையாது, அழகு கிடையாது, திறமை கிடையாது, வாய்ப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு பின்னணியும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியின் வல்லமை அவனை நிரப்பியது. மிகவும் குறுகிய காலத்துல தான் அவர் இந்த பூமியில வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? சாமுவேல் மோரிஸ் பலிபீடத்தில் வந்து நிற்கும் போது ஆவியானவர் ஊற்றப்படுவார். அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது வல்லமை ஜனங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்கு தேவை ஆவியானவரின் அபிஷேகம், ஆவியானவரின் வல்லமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை புரிஞ்சதுனாலதான் தாவீது அவன் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான். இப்படிலாம் நம்ம ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு, விலகிடுவார். என்ன நீங்க ஆண்டவரே ராஜாங்கத்துல இருந்து தள்ளினாலும் பரவாயில்ல, ஆனா உங்க பரிசுத்த ஆவியை மாத்திரம் என்னை விட்டு எடுத்து போடாமதிரும். பரிசுத்த ஆவியை நம்மளை விட்டு போயிட்டுனா யூஸ்லெஸ்ஸா மாறிடுவோம், வேஸ்டா மாறிடுவோம், உபயோகம் இல்லாதவங்களா போயிடுவோம். ஆனா அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பாரானால் பூமிக்கே உப்பா மாறிடுவோம், கலங்கரை விளக்கம் மாறிடுவோம், இந்த உலகத்துக்கே வெளிச்சமா மாறிடுவோம்.
எத்தனை பேர் ஆண்டவரே என்னை நிரப்பி நீங்கள் என்னை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தணும்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்களை அர்ப்பணிங்க பார்க்கலாம். முழு மனதோடு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே என்னை முற்றிலும் தாழ்த்துறப்பா, ஆவியின் நிறைவை நான் முழுமையாய் அனுபவிக்க அல்லேலூயா என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிரப்பப்பட்ட அனுபவத்தை இழக்க மனசு இல்லப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியின் நிறைவை நான் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நான் அனுபவிக்க வேண்டும். இந்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதீங்க ஆண்டவரே. இந்த ஆவியின் வல்லமையை என்னை விட்டு எடுத்து போடாதீரும் ஆண்டவரே. எப்பொழுதும் எப்பொழுதும் இந்த ஆவியிலேயே நான் நிறைந்திருக்கணும்ப்பா. இந்த ஆவியிலேயே நான் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. இந்த ஆவியானவர் என்னில் அசைவாட என்னை முழுவதுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி இந்த இடமசைய தகப்பனே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டு நல்லவர் இப்போ வரவேண்டு. Thank you Jesus. ஆவியானவரே, எங்கள் உள்ளத்தின் ஏக்கத்தை நீர் பார்க்கிறீர். ஆவியின் மீது எவ்வளவு பசி தாகத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீர் அறிகிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையோடு இந்த பூமியில வெற்றிகரமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.